மார்க்கு 16:15. பின்பு இயேசு அவளை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். அருமையானவர்களே, இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கடைசி கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 3 காரியங்களை சொல்லுகிறார். 1, உலகமெங்கும் போங்கள். 2வது, எல்லா ஜாதியினரையும் சந்தியுங்கள். 3வது, ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது என்ன? சுவிசேஷம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1:1 இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் என்று வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்ற அர்த்தம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ள நற்செய்தியை அருமையானவர்களே உலகத்திற்கு எல்லாருக்கும் அறிவிப்பது நம்முடைய கடமை. இது ஊழியக்காரர்களுக்கு சொல்லலை, சீஷர்களுக்கு சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாருக்கும் இதிலே ஒரு பொறுப்பு இருக்கிறது. காரணம், அவர் அன்பு காண்பித்திருக்கிறார், அதற்கு பதில் அன்பை எதிர்பார்க்கிறார். நாம் அருமையானவர்களே இயேசு நல்லவர் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிற இந்த பணி, இது மகத்தான ஒரு பணி, லாபமான ஒரு பணி. அருமையானவர்களே, இதிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 3:16-17 வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படும்படியாகவே அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அநேகர் இந்த வசனத்தை பார்க்குறது இல்லை. பாருங்கள், கடவுள் என்றால் தப்பு கண்டுபிடிக்கிறவர், தண்டிக்கிறவர் என்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் தான் பொதுவாக இன்றைக்கி மக்களுடைய மனதில் இருக்கிறது. இங்கே மாத்திரம் இல்லை, எங்கேயும் அப்படி தான். ஆனால் இந்த வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது, தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படி அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த ஒரு அறிவு இதிலே வருகிற ஒரு வெளிச்சம், ஞானம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிற ஒரு ஒளி நம்முடைய உள்ளான மனிதனிலே பதிந்துவிடும். இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, தண்டிக்கும்படி, நியாயம் தீர்க்கும்படி தேவன் நம்முடைய குமாரனை இந்த பூலோகத்தில் அனுப்பவில்லை. ஆனால் ரட்சிக்கப்படும்படியாக, உலகம் ரட்சிக்கப்படும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பாவத்திற்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? அந்த ஆக்கினை தீர்ப்பை தன்னுடைய குமாரன் மேலே சுமத்தி கல்வாரி சிலுவையிலே 100க்கு 100 அவரை தண்டித்து அந்த இயேசுவின் மூலமாய் அருமையானவர்களே ரட்சிப்பை உலகத்துக்கு கட்டளையிடுகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுது என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் சேவ் என்று எழுதப்பட்டிருக்குது. பாருங்கள், யாரோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க, அவங்க சேவ் பண்ணுறாங்க. அதே போல் பிசாசின் சகல விதமான சிக்கலுக்குள்ளே இன்றைக்கு மனுக்கள் தவித்து கொண்டு இருக்கிறது. பாவம், சாபம், ரோகம், தோல்வி போன்ற பலவிதமான வீழ்ச்சிகளுக்குள்ளே, கண்ணீர்களுக்குள்ளே மக்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அவரை ரட்சிக்க ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் பிசாசு காட்டிலும் பெரியவராக இருக்கணும், மனுஷனாக இருக்க முடியாது. காரணம், மனுஷன் அருமையானே தனிப்பட்ட ரீதியிலே பிசாசு காட்டிலும் பெரியவன் கிடையாது. பாருங்கள், பிசாசு அவனை காட்டிலும் பெரியவன். ஆகவே அவனை காட்டிலும் பெரியவர் தேவன் மாத்திரம்தான். அவர் இந்த உலகத்திலே மனு எடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னை ரட்சிக்க நம்மை ரட்சிக்க இந்த பூலோகத்திற்கு நமக்காக வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வந்ததற்கு வேறு காரணம் கிடையாது. இந்த அறிவு இருக்கும் பொழுது கர்த்தரை நேசிக்க ஆரம்பிப்போம்.
கொஞ்சம் நெருங்கி பிடிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் ஜெபங்களுக்கு கொஞ்சம் துரிதமான பதில் வரும். ஏனென்றால் கர்த்தரை பற்றிய ஒரு சந்தேகங்களும் கேள்விகளும் மனதில் இருக்கும்போது உபவாசிக்கலாம், ஜெபிக்கலாம், கண்ணீர் விடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இவைகள் பரலோகத்தை அசைப்பது இல்லை என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து விடுங்கள். அருமையான கர்த்தருக்கு எதையாலும் உங்களுக்கு செய்கிறார் என்றால் இயேசுவின் கல்வாரி பாடுகளை பார்த்து அவருடைய இரத்தம், அவர் கொடுத்த கிரயம், அவருடைய அன்பு, அவர் உங்களுக்காக செலுத்தியிருக்கிற கிரயத்தை கணக்கில் எடுத்து அது நிமித்தம் தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதை தெரிந்து விடுங்கள். ஆகவே தேவையான உபவாசம் இருங்க. இந்த புஸ்தகத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக உபவாசம் இருங்க. ஆனால் எதையாவது வாங்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு வாங்கிடலான்னு நினச்சா வாங்க முடியாது என்பதை அருமையான என்னென்னு காலப்போக்கிலே கற்றுக்கொண்டேன். என்றால் எல்லோரும் அனுபவ ரீதியெல்லாம் இதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். கண்ணீரை பார்த்து இரக்கம் உள்ளவர்னு போட்டிருக்க பைபிளில் அது உண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இரக்கத்தை கல்வாரி சிலுவிலே உனக்காக ஒட்டுமொத்தமாக காண்பித்து விட்டார். இப்போ நீ கல்வாரியை பார்க்க உனக்கு தெரியுமா? கல்வாரியிலே என்ன நடந்தது என்பது உனக்கு தெரியுமா? தேவன் உண்மையிலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. எவ்வளவாயின்னு கேட்டால் மேக்சிமம், அதிகபட்சமாக அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆசைப்படுகிறாயா? தொடருகிறாயா? ஜெபிக்கிறாயா? இது அருமையான தேவனுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏன் கண்ணீரை பாரும், ஏன் கஷ்டத்தை பாரும். அது புதிய ஏற்பாடு ஜெபமே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள். ஆகவே அந்த மாதிரி ஜெபிச்சுட்டு இருந்தால் நிறுத்துங்க. நிறுத்திட்டு கர்த்தாவே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, ஞான அறிவை எனக்கு தாரும். அன்பு வரும்போது அருமையான எல்லாவற்றுக்கும் பதில் வந்துவிடும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் அங்கேயே வந்துருச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் இன்றைக்கி தேவை. அருமையான தேவ மக்களே கவனியுங்கள். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ரட்சிப்பை பெரிதான ரட்சிப்பு என்று இங்கே எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையார்கள் இந்த ரட்சிப்பை நீங்கள் ஆரம்பிக்கவில்லை. அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன், சோன்சோ நம்பர் 1 பணக்காரன், அவர் தான் ஆரம்பிச்சிருக்காருங்க. இல்லை அருமையானே, எல்லாம் தூசிகள். அருமையான நம்பர் 1 பணக்காரன் தூசி. கர்த்தருடைய பார்வையில் ஒன்றும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே ஆரம்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனதிலே தோன்றின ஒரு எண்ணம், ஒரு திட்டம் உன்னை பற்றி. என்ன? பிசாசு இந்த உலகத்தின் ராஜாவாக இருக்கிறான். ஆகவே இந்த உலகத்திலே சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்குள்ளே மக்கள் அருமையானே பிழியப்படுகிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். மீட்டெடுத்து ஒரிஜினலாக ஆதாம் விழுவதற்கு முன்பாக ஏதேன் தோட்டத்தில் என்ன உன்னதமான ஸ்தானத்தில் இருந்தானோ அந்த இடத்துக்கு உன்னை தூக்கிச் செல்லும்படி தம்முடைய குமாரனாய் இயேசுவை தனியினாய் இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார் என்பதை இந்த காலையிலே திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். உன்னை தண்டிக்கிறதுக்கு இல்லை, உன்னை ரட்சிக்கிறதுக்கு. எல்லாரும் சொல்லுவோம் ரட்சிக்கிறதுக்கு. எல்லாரும் சொல்லுவோம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை தண்டிக்கல, அதுக்கு ஏற்கனவே ஒருத்தன் இருக்காங்க. அந்த தண்டனையில் சிக்கிக்கிட்டு தான் எப்படி வெளியே வரலான்னு சொல்லி மக்கள் இன்றைக்கி பேந்த முழித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என் மேலே உனக்கு அன்பு இருக்குதா? அதுதான் கேள்வி, ஒரே கேள்வி இந்த காலை வேளையிலே. அதுதான் கேள்வி. இயேசு இந்த உலகத்தை விட்டு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் பரத்துக்கு போகிறாரு. பேதுருவை கலிலேயா கடையிலே சந்தித்து ஒரே கேள்வியை கேட்டார்கள். அதுதான் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் முழுவதையும் பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி. யோவானாவின் குமாரனாய் சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்டு பாருங்கள். அருமையான பாருங்கள், எதை செய்தாலும் இந்த இயேசுவுக்காக செய்ய வேண்டும். நம்ம தகுதிக்கு மிஞ்சி அருமையான நம்ம செய்யலாம். காரணம், இரத்தத்தையே சிந்தியிருக்கிறார்.
அருமையானவர்களாகவே பெரிதான ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை அருமையானவர்களே கர்த்தர் அருமையானவர்களே அன்பினாலே இதை செய்தார். பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்து குடியிருக்கணும்னு சொன்னால் 33 வருஷம் அது அன்பாக தான் இருக்க முடியும். நத்திங் பட் லவ். அது எருசலேமில் இருக்க அந்த சாணி, அவங்க அந்த ஆபிரகாம் கோத்திரத்தார் இருக்காங்களே, இஸ்ரவேலர் எல்லாம் மேய்ப்பர்கள் தான். ஆகவே எங்கே பார்த்தாலும் சாணி. அங்கே வந்து 33 வருஷம் குடியிருந்தார். சிலுவை ஏறினார், ரத்தம் சிந்தினார், கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். அருமையான பாதாளத்துக்கு போனார், எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். அத்தனையும் ஒரே காரணம், உன்னை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கணும், நீ நல்லா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், நான் நல்லா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், இவ்விதமாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எபிரேயர் 1:14 திரும்பவும். எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. எபிரேயர் நிருபக்காரன் சொல்கிறான், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வேலை செய்கிறதுக்காக, ஊழியம் செய்கிறதுக்காக, வேலைக்காரராக வல்லமையான தூதர்களை அருமையான கர்த்தர் டெப்யூட் பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்குது. அவங்களுக்குன்னு அவங்க பேரை சொல்லி அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா என்று எல்லா வேர்ஷன்லையும் எழுதப்பட்டிருக்கு. தமிழில் மாத்திரம் அனுப்பப்படும்னு போட்டுட்டான். கவனிங்க, ஆகவே தே ஆர் ஆல்ரெடி சென்ட் ஃபோர்த். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். ஓன்ட்டு அனுப்பிட்டார் கர்த்தர். ஆகவே ஒவ்வொருவருக்கும் இயேசுவே நீர் ஆண்டவர் உள்ளத்துக்குள்ள வாரும் என்று கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு மனிதன், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, ஏழையோ பணக்காரனோ எல்லாருக்கும் தேவ தூதர்கள் அருமையானவர்களே இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. தேவ தூதர்களை குறித்த ஒரு சில குறிப்புகளை வேதத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மத்தேயு 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். எல்லாரும் சத்தம் வாசிங்க. உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அங்கே வாசித்தோம், ரட்சிப்பை சுதந்திரிக்கிற ஒவ்வொரு ஆணு பெண்ணு அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தேவதூதர்களை பணிவிடை ஆவிகளாய் அனுப்பியிருக்கிறார் அல்லவா. அல்லவான்னா விசுவாசிகிட்ட கர்த்தர் கேட்காரு, கண்ணை திறந்தியா, பார்த்தியா, அவனை உபயோகிச்சியா, அவனால் லாபம் உனக்கு வந்துச்சா, ஆபத்தில் தப்புனியா அல்ல ஆபத்தில் மாட்டிக்கிட்டியா, நீ இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆபத்தில் மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், உன்னை பிசாசின் கையிலிருந்து கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். எந்த ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை ஆக்குறது தான் அவன் இருக்கிறான். அவன் பிசாசு காட்டிலும் மிக 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 வல்லவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசு ஒரு ரொம்ப பெரியவன் கிடையாது, அவன் இருக்கான். ஆனால் அவன் கடவுள் கிடையாது. சில உண்மையிலே தெரிந்து கொள்ளுங்கள். சில ஆட்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, 2 கடவுள் இருக்காங்க. ஒன்று பேர் இயேசு, அடுத்தது பேர் பிசாசு. அருமையான பிசாசு பரலோகத்திலிருந்து கீழே விழுந்த ஒரு அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி. மறுபடியும் சொல்கிறேன், பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி, ஒரு தேவதூதனவன் கர்த்தர்கிட்ட கலாட்டா பண்ணான். கர்த்தர் உட்கார்ந்துருக்க சிங்காசனத்தில் போய் உட்காரணும்னு சொன்னான். கர்த்தர் சொன்னார், இங்கே உனக்கு இடமில்லை, ஓடு, கீழே மிதித்து கீழே தள்ளிட்டார். அவ்வளோதான் பிசாசு. எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சொல்லிட்டு போவோம். நல்ல வாங்கி கரங்களை தட்டுங்க, பிசாசு கேட்கட்டும். அவன் கடவுள் கிடையாது. அருமையான ஆகவே சிலர் வந்து அவன் கடவுள் மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. அது ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் அப்படி நினச்சிருக்கலாம். இப்போ சொல்லணும், ஆண்டவரே ரத்தத்தினால் தலையை நிச்சயம் கழுவும், புனிதனாக மாற்றும். ரைட் திங்கிங், சரியான எண்ணங்கள், வார்த்தையிலிருந்து மனதை என்ன செய்யட்டும், நிறைக்கட்டும்.
அந்த எண்ணங்கள் எனக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரட்டும். நான் என் சந்ததியும் வாழ விரும்புகிறோம். எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? இயேசு உங்களை வாழ வைக்கிற நண்பன். நான் பைபிள்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நானோ மனிதருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். எந்த அப்பனும், எந்த சித்தப்பனும், எந்த தாத்தாவும் யாரும் செய்ய விரும்பாத அளவுக்கு உன்னை வாழ வைக்கிறதில் அக்கறைப்படுகிற தேவன் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டிகள் சோதரிப்போம். சிலருக்கு வாழ வைக்கணும்னு ஆசை இருக்கும், அவங்க ஒன்றும் முடியாது. ஆனால் இவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னுடைய நண்பர். இதில் எனக்கு ஒரு பெருமை இருக்குது பாருங்கள். யார் உங்கள் ஃப்ரெண்டு? எங்கள் ஃப்ரெண்டு ஜீசஸ். அப்படி போட்டிருக்கு பைபிளில். தெரியாட்டா உங்கள் பைபிள் எடுத்து வாழ்த்து பாருங்கள். லூக்கா 15 போட்டிருக்கு, நான் உன்னுடைய நண்பன். அப்படி அவர் சொல்கிறாரு. அப்படி தான் செய்வார். அப்படியா? நீங்கள் திருப்பி சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் என் நண்பன் ஆண்டவரே. இதை போல் பாக்கி எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அருமையான தான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆகவே இயேசு உங்களுடைய நண்பர், உதவி செய்கிறவர், ரட்சகர், காப்பாற்றுகிறவர், தேவை சந்திக்கிறவர், போஷிக்கிறவர். அருமையானவர்களே, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். ஜீவனாக இருக்கிறார். சத்தா ஒரு பாதத்தில் நாம் போய் என்ன செய்யணும்? விழணும். ஆகவே இங்கே இயேசுவில் ஆரம்பித்து அங்கே இயேசுடைய பாதத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? முடிக்க போகிறோம் ஓட்டத்தை. இதான் கிறிஸ்தவ ஜீவியம். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியே 41 நாள் உபவாசத்திலிருந்து என் கூட சேர்ந்து போய் ஒரு 41 நாள் உபவாசம் இருந்தான். அன்னைக்கு பிடிச்ச வைத்த வலி இது வரைக்கும் தீரவே இல்லை. ஊழியம் செய்கிறான் 30 வருஷமா. ஆனால் அதோடு சேர்ந்து வைத்த வலியிலேருந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான். இன்னும் சோமாகவே இல்லை. ஏன்னா என்னமோ எப்படியோ குடல் ட்விஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். 41 நாளில் இப்போ கடவுள் பரலோகத்திலேருந்து பார்த்து குடல் ட்விஸ்டாலாம் எங்கே இருக்கான்? வா அங்கே வா, கோல்டு மெடல் உனக்கு வச்சுருக்கேன் நான். பாரபட்சமே கிடையாது. அறிவீனமாக பாதிக்கப்பட்டது தான், அவ்வளவுதான். ஆனால் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாமே நம்முடைய சரீரத்தை கெடுத்து போடுறதில்லை. உபவாசம் இருக்கேன், இருந்து ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். அசைய மாட்டார் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நான் மாறாதவர். உபவாசம் கர்த்தரை மாற்றுறதில்லை, நம்மை மாற்றுகிறது, புத்தியை மாற்றுகிறது, வெளிச்சத்தை தருகிறது. இதில் உள்ள ஞான அறிவை நமக்கு தர ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையை மாற்றுகிறது. மாற்றலைன்னா பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், மாறிக்கொண்டே போக வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அவர் மாற மாட்டார். பாருங்கள், இவர் இயேசு கிறிஸ்து ஒரு தேவகுமாரன், நாம் ஒரு தேவகுமாரன். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12. அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய குமாரராகும்படி அவர்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு தேவகுமாரன், நீயும் ஒரு தேவகுமாரன். இயேசுவுக்கு தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தாங்கன்னா உனக்கும் தேவதூதர்கள் கண்டிப்பாக பணிவிடை செய்வார்கள். முதலாக அருமையானவர்களே, தேவதூதன் வந்து பணிவிடை செய்தது தேவகுமாரனுக்கு. அநேக தேவகுமாரரை பெற்றெடுத்து அநேக தூதர்களை அவர்களுக்கு வேலைக்காரராக வைக்க வேண்டும். பூலோகத்தை பரலோகத்தை போல மாற்றணுங்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். உண்மையான கர்த்தருடைய உயர்ந்த நோக்கங்களை பிடியுங்கள். பிடித்து கொண்டு அதுக்கு நேராக அருமையானவர்களே எழும்புங்கள். அதுதான் சொல்லுது, பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. தூதர்கள் எல்லாம் பரலோகத்தினுடைய வேலைக்காரர். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு வரல, எல்லாம் பிதாவாகி தேவனுக்கு ஊழியம் செய்திருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், ஒரு பகுதியை கீழே அனுப்பு, எவன் எல்லாம் ரட்சிக்கப்படுறான்னு அவனுக்கு ஒரு தூதன். அருமையான ஆகவே பெரிய ஒரு அந்தஸ்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மகிமை கனத்தை அருமையான புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அருமையானவர்களே நாம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் சிலுவையை மையமாக வைத்து தான் சிந்திக்கிறார்.
தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அறிவு அவசியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு ஒரு ஆள் ஜெபம் வரோம். கர்த்தர் கிறிஸ்துவின் முகத்தை தான் முதல்ல பார்க்காரு. அருமையான கிறிஸ்து மூலமாக தான் ஜெபங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். இன்னும் முடிக்கணும். இயேசு கிறிஸ்து பேர் வரலன்னா ஜெபம் வேஸ்ட்டு. 7 நாள் உபவாசம் தான் ஜெபம். பரலோகத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அருமையானே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவர் சாதாரண ஆளு கிடையாது. அவர் தேவன். தேவன் மனுஷ ரூபத்தில் வந்தார். இன்றைக்கு மனுஷ ரூபத்தில் பரலோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆகவே தேவாதி தேவனே அருமையான காட் ஹிம்செல்ஃப் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் வெல்ஃபேர். உன்னுடைய முன்னேற்றத்திலே தேவனே அக்கறை கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு நீ பிறக்கவே இல்லை, ஆனால் உன்னை அன்றைக்கே பார்த்துட்டாரு. அத்தனை பேர் அருமையானே இருக்குதுல்ல. கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரிப்போம். ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம். என் பேர் உமக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே? கற்றுட்டு நேரத்தில் எனக்கு எல்லாம் தெரியும். யார் வேணும் யார் வேண்டாங்கிறது எல்லாம் தெரியும். அருமையான கவனிங்க. ஆகவே நான் பிரசனையாரிருந்து மதுரையில் இருப்பேன்னு சொல்லி ஒரு நாள் நினச்சதே இல்லை. தேவன் நினைத்திருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த காலை வேளையிலே நீ நினையாத திட்டங்களை தேவன் போட்டு வச்சிருக்கார் உன்னை பற்றி. நீ நினையாத திட்டங்கள், நல்ல திட்டங்கள், அருமையானவர்களே முன்னேற்றமான திட்டங்கள். அதனால்தான் கர்த்தரோடு சேர்ந்து ரட்சிக்கப்பட்ட உடனே அருமையானவர்களே சீரியஸ் ஆயிடணும். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் கிடையாது. தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். அது அறிவினம். பாருங்கள், ரசிக்கப்பட்ட உடனே வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கல. இப்படி ரசிக்கப்பட்ட உடனே அருமையானமில்லை பாருங்க. எல்லோரும் வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் யார் இட்லி சுடுவா? யார் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவா? யார் வேலைக்கு போவா? யோசித்து பாருங்களேன். எங்களுக்கெல்லாம் இப்படி தான் படித்து கொடுத்தாங்க. அருமையானவர்களே, ஆகவே ரசிக்கப்பட்ட உடனே இந்த உலகத்தில் இருக்கிற கர்த்தர் நம்ம ஒரு கேரியர் ஒன்று வச்சுருக்காரு, ஒரு வாழ்க்கை ஒன்று வச்சிருக்கிறாரு. இது வெற்றிகரமாக இருக்கணும். அருமையானவர்களே, உள்ள ஆசையை எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. புனிதமான ஆசைகள் என்னால் முடியாது, உம்மால் முடியும். அதுதான் நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர். ஆகவே ஆதாம் எப்படி இருந்தானோ அப்படி ஏதேன் தோட்டத்தில் நான் இருப்பேன். இவளெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்குள்ளே வந்த அருமையானவர்களே ஆசைகள், அறிக்கைகள் அவையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேறிட்டு வந்திருக்கு. இன்னும் நிறைவேற வேண்டியிருக்கு. வாலிப பிள்ளைகளுக்கு எவ்வளோ அருமையான வாய்ப்புகள் யோசிச்சு பாருங்கள். ஆக வாலிப வயசில் சும்மா இருந்துட்டு இன்றைக்கி பிள்ளைகள் பாருங்கள், இந்த ஃபோனுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். சிலருக்கு ஃபோனே அவர்களை சாகடித்து விடுகிறது. அவங்க தே ஆர் ஆல்ரெடி டெட். ஏற்கனவே செத்து போனார்கள் ஃபோனை வச்சு வைத்து கொண்டு. அதை உட்காந்துட்டு அது மேலேயும் தள்ளுறது மண்டையே கலந்து போயிடும். நான் சொல்கிறேன், இதை மேலேயும் திருப்பணும். புத்தகத்தை எடுத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் நான் சொல்கிறேன். இப்படி திருப்பி 0லேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். இன்னும் ரொம்ப தூரமும் மேலே போக போகிறோம். இந்த புஸ்தகம் ஒன்றே வாழ வைக்கிற புஸ்தகம். ஃபோன் எதுக்குன்னு கேட்கேன். பேசினா போதாது, அது எதுக்கு அது நோண்டி நடக்குன்னு பாருங்கள். பேப்பர்லையும் டிவிலையும் சொல்கிறாங்க ஃபோனாலே கட்டுன்னு. ஐயோ, வாழ்க்கையே நாசமடைந்த வாலிப பிள்ளைகள் ஒன்றல்ல 1000. ட்ராஜடி, பரிதாபம். விஞ்ஞான முன்னேற்றம் அது அருமையானே அளவுக்கு மீறி போனால் கொண்டுபடும். ஆனால் இந்த புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.